சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்கறதுக்கு சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற தலைப்பு ரிச் பீப்புள் கான்ஷியஸ்னஸ். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லாருக்கும் வணங்கி இதை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, ஒரே ஒரு விஷயந்தான். நான் பல பதிவில் போட்டது தான். ஆனால் இதை வேறு கோணத்தில் இன்றைக்கி பார்க்கும்பொழுது இந்த பணக்கார தாட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு குழந்தை அந்த தாய் வயிற்றுலேருந்து அதுக்கப்புறம் அது பிறந்த உடனே அந்த 7 வயதுக்குள்ளே உள்ள அந்த பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க அந்த 95% நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுது இன்றைக்கு காலத்தில். அப்போது இந்த பணக்கார வீட்டில் வளர்கிற குழந்தைகள் என்னென்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்க அறியாமலே அவங்களுடைய உள்ளுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உள்ளே உட்காந்துரும். ஏன்னா அந்த பெற்றவங்க அவங்களுடைய பெரியவங்க எல்லாமே அந்த பணக்கார தாட்லேயே போயிட்டுருப்பாங்க. இதுக்கு மாறாக கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட்டு சேலஞ்சஸ் உள்ள வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை வறுமை, நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு கொடுக்கப்பட்ட இது நிலைமை இதுதான் இப்படின்னு அந்த தாட்ஸை சுற்றி உள்ளவங்க அவங்க பேரண்ட்ஸு எல்லாருமே இப்படி சொல்லி அந்த குழந்தையோட ரெக்கார்ட் ஃபுல்லாகவே, அதாவது அந்த குழந்தையோட எண்ணங்கள் ஃபுல்லாகவே இந்த புவர் தாட்ஸில் போயிடும். இதுக்கு பேர் புவர் கான்ஷியஸ்னஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுடைய குழந்தைகள் அந்தமாரி பேசிக்காகவே போட்ட உடனே எப்படியோ தடுமாறி அது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க அழகாக அந்த நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு அவங்களே தனியாக ஒரு அளவில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லைனா அந்த தகப்பன் அந்த தந்தையே அழகாக ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இது நான் பண்ண முடியாதா, நான் ஜெயிக்க முடியாதா, அதுக்காக தான் இந்த பதிவு. அப்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது, நம்மளுடைய பேசிக்காக உள்ள ஸ்டோராக இருக்கிறத மாற்றுறதுக்கு 2 முறை இருக்குது. நம்ம ஒரு தியானம், யோகாசனம், உணவு பழக்கம் அப்படி பண்ணி தியானம் பண்ணி அந்த முடிக்கும் தருவாயில் நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். சாதாரணமாக என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த பழைய பதிவுகள் இருக்கு இல்லையா, என்னால் முடியாது, நான் இவ்வளோ தான், ஏன்னா எங்கள் ஃபேமிலியே இப்படி தான் இருக்குது, நாங்கள்லாம் கஷ்டப்பட்ட குடும்பன்றதை மாற்றிக்கிட்டு நான் பணக்காரனாக இருக்கிறேன் எல்லாமே அந்த லைவாக ஓட்டணும் கதையை. நான் பணக்காரனாக இருக்கேன், நான் சாதிச்சிட்டேன், நான் வெற்றியாளன். இதை சொல்கிறேன்னா அப்போ தான் இந்த நீங்கள் எந்தளவு வைப்ரேட் பண்ணுறீங்களோ இந்த காஸ்மோஸே உங்கள் வைப்ரேஷனுக்கு இதுவாகும். நம்ம எந்த வைப்ரேஷன்னாலும் அந்த வைப்ரேஷனில் ஆகுன்றதை நம்ம எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறான்ட்டு பல தலைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தான். இல்லை நான் பணக்காரராக ஆவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் இப்போ பணக்காரர் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன் அப்படி ஃபீல் பண்ணணும். ஃபீலிங் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எடுத்தோன்னே வருமா, வராது. ஏன்னா காலங்காலமாக பல பேர் உங்களுக்குள்ள பதிவுகள், சுற்றி உள்ளவங்க பதிவுகள், உங்களுடைய பேரண்ட்ஸ் போட்ட பதிவுகள், எல்லாருடைய பதிவுகளும் இதில் எல்லாத்தோட இணைஞ்சி உங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக மாறாது. சொன்னால் நீங்கள் டெய்லி ஒரு அஃபர்மேஷன் இதை போட்டு அது ஒரு 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் இப்படி உங்களுக்குள்ளேயே பதிவுகளை போட்டு பண்ணும்பொழுது ரொம்ப இயல்பாக உங்களுக்கு நடந்துடும். எப்போது உங்களுக்கு ரொம்ப இன்னும் இயல்பாக நடக்கும்னா காலையில் எந்திரிச்ச உடனேயும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ட்ரான்ஸ்லேட்டில் நீங்கள் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் உங்களை நீங்களே நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த அன்வான்ட் விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகும். அன்வான்ட் விஷயம்னா அந்த விஷயம் சப்போஸ் ஒரு நல்ல நண்பர்கள் நினைப்பாங்க, அந்த நண்பர்கள் உங்களை அறியாமலே உங்களை எனர்ஜி வீக் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களை டவுன் பண்ணிவிடுவாங்க. நான் நண்பர்கள் தவிர சொல்ல, நண்பர்கள் எல்லோரும் நல்லது தான் நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள அறியாமலே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிடுவாங்க. அப்போது உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணுற விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களை எப்போவுமே டவுன் பண்ண விடக்கூடாது உங்களோட ஃப்ரீக்குவன்சியை. அப்படி வச்சுக்கிட்டு இந்த உங்களுடைய நீங்கள் பணக்காரன் ஆகணும் விருப்பப்படும் தருவாய் நீங்கள் இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் பண்ண உங்கள் வைப்ரேஷன் நல்லா இருக்கும்.
அட்லீஸ்ட் ஒரு 9 அஃபர்மேஷன், ஒரு 9 நல்ல இந்த மாதிரி அப்லிஃப்டிங்கான கரண்ட்டாக இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் நடந்துக்கிற வார்த்தைகள் நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதத்துலேயே வந்து நீங்கள் எந்தளவு நீங்கள் இது வந்து உங்களுடைய பதிவுகளை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி உள்ளே வரீங்கன்னு பொறுத்தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, 5%, 10%, அப்போது உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% பார்த்துட்டாலே இது வேலை செய்யுது. இந்த மாதிரி நம்ம வந்து புவர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து ரிச் கான்ஷியஸ்னஸ் நம்ம போயிட்டுருக்கோன்றது உங்களுக்கு புரிய வரும். நம்ம தாங்க எண்ணத்தின் வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும்தான். மனமது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்க வேண்டாம்னா இதுதான் காரணம். ஏன்னா நம்ம மனசை வந்து நம்ம செம்மப்படுத்த வந்து நல்லா வந்துடும். என்னுடைய குருமார்கள் ஒருவரான வேதாத்ரி மகரிஷப்பா வந்து பழக்கப்படுத்தணும் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான பழக்கப்படுத்துறது தான். அதாவது புவர் கான்ஷியஸ்லேருந்து ரிச் கான்ஷியஸ்க்கு நம்ம பழக்கப்படுத்துகிறோம். பாடுபடுவோம், பழக்கப்படுத்துவோம். இந்த மாதிரி அஃபர்மேஷன் நம்ம பண்ணுவோம். அஃபர்மேஷனை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எண்ணங்களை வந்து அந்த பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்கிறது நமக்குள்ளேயே. அதை தொடர்ச்சியாக பண்ணும்போது அதுவாகவே நம்ம ஆகிடுவோம். அப்படி நம்ம பண்ணுவோம். எல்லோரும் நல்லா இருப்போம். எல்லோரும் உடல்நலம், மனநலம், பணநலம் நிறைந்த செல்வம் பெற்று ஆரோக்கியத்துடன் எல்லா வகையான செல்வங்களும் பெற்று குருவர்களும் திருவருளும் நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும்.